ஸ்டார்ட் பண்ணலாமா? சார், நாங்கள் வளையூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். 100 நாள் திட்ட வேலையில் வேலை செஞ்சிட்ருக்கோம். வீட்டுக்கு ஜல்ஜீவன் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு பைப்லைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து டெபாசிட்டு 2500 கட்டியே ஆகணும், இல்லைனா வேலை கிடையாதுன்னு சொல்லி எங்களுக்கு வேலை கொடுக்காம வச்சுருக்காங்க. இதுக்கு என்னம்மா பண்ணீங்க? இதுக்கு 2 தடவை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 2 தடவை கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை இது வரைக்கும். அங்கே உள்ள ராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்றைக்கி தான் வாங்கி கையில் வச்சுட்டு நாங்கள் இது எங்கள் கைக்கே வரல அப்படிங்கிறாரு. சரி, இது உங்களுக்கு இங்கே புகார் கொடுக்க சொல்லி யார் சொன்னாங்க உங்களுக்கு? நாங்களே தான் சார் வந்தோம். நீங்களே தான். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் வளையூர் கிராமம்னா தொட்டியம்மா? இல்லை, மணச்சனூர் தாலுக்கா வளையூர் கிராமமா? எவ்வளோ பேர் இந்த மாதிரி கிராமத்தில் எல்லாருமே இந்த மாதிரி கேட்குறாங்க சார். பைப் போட்டவங்க எல்லாத்துக்குமே கேட்குறாங்க சார். எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் வேலை தரமாட்டோம். என்ன 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 கேட்குறாங்க? 100 நாள் வேலை தரமாட்டாங்கிறாங்க. ரைட்டு, என்ன கொடுக்கணுங்கிறாங்க? 2500 வேணுங்கிறாங்க. காசு கொடுத்தா தான் நாங்கள் வரி கட்டணும், கட்ட மாட்டோம்னு சொல்லலை, ஆனால் காசு கட்டியே ஆகணும். யார் கேட்டது? யார்? அங்கே இப்போதைக்கு வந்து கிளர்க்கும் பொதுத்துறையிலேருந்து குமாரிங்கிறவங்களும் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. அனிதா? சரி, அனிதா இல்லை, குமாரி. சரி, 2 பேரும் இப்போ பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு வேலைன்ட்டாங்களா? சரி, இல்லைன்னா வேலை கிடையாதா? இப்போ 100 நாள் திட்டம் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கா? இப்போ 5 வருஷமாக தொடர்ச்சியாக வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 300 3 அட்டை 4 அட்டை போட்டு வேலை செய்கிறாங்க. அப்படியா? அந்த மாதிரி 3 அட்டை 4 அட்டை போட்டவங்களும் உங்களுக்கு தெரியுமா? ஃபோட்டோ பிடிக்கிறாங்க இல்லைங்களா வேலைக்கு வரும்போது? ஆமாம். அவங்களுக்கு வந்து எங்களோட காசு தான் சொல்கிறாங்க, ஒரு அட்டை தான். ஆனால் அவங்க 100 நாள் வேலை முடிச்சுட்டு திரும்ப 2வது 100 நாள் எடுக்கிறாங்க. அந்த 2த்துக்குமே எக்ஸ்ட்ரா அட்டை 1+1 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு காசு வருது. எங்கள் 100 நாள் வேலைக்கு வந்து கரெக்டாக கண்டினியூஸாக 100 நாள் வேலை கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாலும் பண்டு இல்லை, நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு நின்றுக்கோங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, கார்டு கொடுக்குறாங்க, இல்லைன்னா தரது கிடையாது. 1+1 வச்சுக்கிறாங்க, அது மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ வச்சுக்கிறாங்க இங்கே அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. ஆனால் 1+1 போயிட்டுருக்கு. சரி, தொடர்ச்சியாக 200 நாள் வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு 100 நாள் முழுசாக கிடைக்க மாட்டேங்குது. 100 நாள். இப்போ எவ்வளோ நாள் இப்போ ரெகுலராக கிடைச்சிட்டு இருக்கு வேலை? மழை பெஞ்சது இல்லைங்க சார், அதுலேருந்து எல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். 50 நாள் பக்கம் தான் சார் செஞ்சுருக்கோம். 50 நாளைக்கு மேலே செய்யல. ஒரு வீட்டில் 2 கார்டு இருந்தால் மட்டும் தான் 100 நாள் முடிக்கிறாங்க. அதுவும் மேக்ஸிமம் ஜாஸ்தி முடிக்கிறது. கார்டுக்கு இப்போ பணம் கேட்குறாங்களா தனியாக? கார்டுக்கு பணம் ஆனால் எங்ககிட்ட கேட்கறது இல்லை. அவங்க வந்து 100 நாளைக்கு 1+1 அவங்க எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு 300 ரூபா டெய்லி சம்பளங்கிறாங்க இல்லையா? அந்த 300 ரூபாய் வந்து மொத்தமாக கொடுக்குறாங்களா? ஒரு 2 வாரம் தான் 300 ரூபா கிடைச்சது. அதுக்கப்புறம் 280 70 அந்த மாதிரி ரேஞ்ச். இல்லை, அது முழுசாக அந்த பணம் கிடைக்காதா உங்களுக்கு? ஒரு 2-3 வாரம் கிடைச்சது. இல்லை, நான் கேட்குறது உங்களுக்கு 300 ரூபா சம்பளம்னா 300 ரூபா மொத்தமாக கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க ஏதாவது பிடித்தம் பண்ணிக்கிட்டு கொடுக்குறாங்களா? 300 ரூபா கரெக்டாக ஏறிடுது. இப்போ பெண்டிங்லாம் கிடையாது, இது வரைக்கும் வேலை பார்த்ததுக்கு எதுவுமே வேலை இது கிடையாது. அதுக்கப்புறம் தான் காசு கொடுத்தா தான் வேலைன்னு சொன்னதுன்னா நான் அப்படி நின்றுருக்கோம். அவ்வளோதான். சரி, உங்கள் பேர்? பார்த்துக்கோங்க. ரேவதி. உங்க கொடுத்தாதான் வேலை அப்படின்னா எதுக்கு காசு கொடுக்கணும்? ஜல்ஜீவன் திட்டத்தில் பைப்பு போட்டதுக்காக அதுக்கு நீங்கள் 2500 கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. பைப் வந்து உங்க வீட்டுக்கு போட்டிருக்காங்க. இல்லை, இது எல்லாருமே 799 மொத்தம் 799 லைன் போட்டிருக்காங்க. எல்லாருமே காசு கொடுத்துருக்காங்களா? ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாதான் நீங்க வந்து வேலை எடுத்து போங்க. இப்போ ஜெகஜீவன் திட்டத்தில் அந்த 2500 ரூபா கட்டாயம் கட்டி ஆகணுங்கிற ஏதாவது இருக்கா? இல்லை, இவங்களா கேட்குறாங்களா? எம்ஆர் பாளையத்தில் வந்து கலெக்டர் வந்து ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்காரு. சனமங்கலம் எம்ஆர் பாளையத்தில் வந்து இது ஃப்ரீ பைப்பு நாங்கள் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. சரி, ஆனால் அந்த வீடியோ கூட இருந்துச்சு, டெலீட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலெக்டர்கிட்ட நம்ம பேசலாம் அதை பற்றி. சரி, இதை வந்து நாங்கள் கலெக்டர் நாலேஜை கொண்டு போகிறோம், அது என்னன்னு பார்க்கலாம். அந்த ஊராட்சி தலைவர் என்ன சொன்னார்? அவர் நின்றுட்டார். அவர் தலைவர் இல்லை, இப்போ எஸ்ஓ இவங்க தான் ஆஃபீஸர்ஸ் தான் இல்லையா? சரி, பிடிஓ தான். உங்கள் பிடிஓ யாருங்க? இல்லை இல்லை, ஹெட்டு வந்து பிடிஓ, கீழே கிளர்க்கு வந்து உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? சரி, ரைட். எந்த மனுஷனோட பிடிஓ தான்? நைட்டுக்கு தான் வசூல் பண்ண வராங்க, இடையில வர்றது கிடையாது. சரி, ரைட். கம்பல் பண்றாங்க, 2500 கொடுத்தே ஆகும் கம்பல் பண்றாங்க. வளையூர் தான். ஓகேம்மா. சரி, ரைட். ஓகேம்மா, தேங்க்யூ. சார் வணக்கம், என் பேர் வந்து மலர் மன்னன். நான் சாமானிய மக்கள் நல கட்சியில் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறேன்.
போன்ற வாரம் தொட்டிய ஒன்றியம் தாமரை நகர் காலனியில் பட்டியலின மக்கள் பராமரிப்பு பணிக்கு வீடு ஒதுக்குகிறார்கள். அந்த அடிப்படையில் பாரபட்சம் பார்த்து தொட்டியம் ஒன்றிய பணி பார்வையாளர் சுபத்ரா என்பவர் வீடு வழங்குவதாக பொதுமக்கள் என்னிடம் தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திங்கட்கிழமை மனுநீதி அன்று மனு கொடுத்தேன். அதன் காரணமாக போன வாரம் வந்து விசாரணை செய்தார்கள். அந்த விசாரணையில் நாங்கள் உங்களுக்கு பராமரிப்புக்கு வீடு ஒதுக்க முடியாது, நீங்கள் போய் மனு கொடுத்தீர்கள் கலெக்டரிடம், அவரை போய் சந்தியுங்கள் என்று மிகவும் மிரட்டும் வகையில் பேசி வருகிறார் தொட்டியம் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் சுபத்ரா என்பவர். எனவே ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். பராமரிப்பு பணி இல்லாமல் வீடுகள் விழும் நிலையில் உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஒன்றிய பணி மேற்பார்வையாளரிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். புகாரின் பேரில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை பணியிட மாற்றம் செய்து ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உதவி புரியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே அதே அடுத்து